ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்சோடைய 38வது நாள் தான் வீடியோ பார்த்துட்ருக்கோம். மார்னிங் எப்பயும் போல் பாப்பா தான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுறா. என்னென்னா பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஹிந்தி எக்ஸாம். மொத்தம் வந்து 8 லெவல் இருக்குது. அதில் வந்து 5வது லெவல் வந்து இப்போ பாப்பா எக்ஸாம் எழுத போகிறா. 3 பேப்பர் மொத்தம் இந்த எக்ஸாமில். அதாவது வந்து இன்றைக்கே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டுமே ஒரே நாளில் 2 எக்ஸாம். நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம். இன்றைக்கி சாட்டர்டே வந்து 2 எக்ஸாம் எழுத போகிறா. மார்னிங் வந்து கிளம்பிட்டாங்க. நல்லா இருக்கு. இது என்னுடைய ட்ரெஸ்ஸு. நல்லா இருக்கு. மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா குழம்பு அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போய் மதியம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா தக்காளி சாதமும் ஒரு முட்டை ஃப்ரையும் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு சாப்பிட்டுட்டு அது அடுத்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதனால் வந்து நான் இப்படி சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம்ன்றது. ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், பாய். நல்லா எழுது, பொறுமையாக யோசிச்சு எழுது. ஃப்ளாக் எடுத்து போகிறாங்க. சீக்கிரம் போடு. கிளம்பிட்டாங்க. பாய். அம்மா கொண்டு மறந்துட்டு போறிய. பாய். பாய். அவங்க எல்லோரும் கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. 10:30 கிட்டவே ஆகிடுச்சு. ஏன்னா நேற்றுக்கு நாள் வந்து கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டதால மார்னிங்கும் நான் லேட்டாக சாப்பிட்றேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் ஃப்ளாக்ஸீட் பவுடர் எடுத்துக்கிட்டு இப்போ சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி ஆட் பண்ணி அப்படியே ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து சூப்பராகிடும். இப்போல்லாம் எனக்கு இந்த டேஸ்ட் என்னமோ டீ காஃபி மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் ஸ்டார்ட் அப் இதுதான் எனக்கு இனிமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை குடிச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு பசிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் லைட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஒரு வாழைப்பழம், ஒரு முழு ஆப்பிள் இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து டைம் நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 11:15. இந்த டைமுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாப்பிட்றேன். ஏன்னா நான் ஈவினிங் டைமில் வந்து கிட்டத்தட்ட 6:30 அப்படியெல்லாம் ஆகிடுது. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து ப்ரக்கோலி தான் பண்ண போகிறேன். ப்ரக்கோலி வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி பண்ணோம்னா நமக்கு வந்து தோசை, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்திக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி சைடிஷ்க்குமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ரைஸ்க்கு சைடிஷாக தான் நான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு வந்து நான் தட்டி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும், அப்புறம் ஒரு வெங்காயம் இதை மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. இதை நல்லா வதக்கிட்டு நான் பாருங்கள் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருளை எப்போவுமே ஆயில் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா அப்புறம் வந்து நான் ப்ரக்கோலி வந்து சுடு தண்ணியில் மஞ்சள் தண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வர்றதுக்காக நான் வந்து அந்த தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலாலாம் இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து சிக்கன் மசாலா இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏதோ சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம கொதித்து நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், நான் ஃபுல்லாக இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கிரேவி வேணும், குழம்பு கொஞ்சமாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அது இன்னும் சூப்பராக தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். டேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேங்க செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சாமை அரிசி வந்து ரொம்ப பலன்னு இன்றைக்கி வடிச்சிருக்கேன், சூப்பராக இருந்தது. அது கூட ஒரு முழு வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா நம்ம சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோன்னா கூட சைடிஷ் வந்து அது நிறைய இருந்ததுன்னா நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு முட்டை என்னுடைய பிளேட்டில் இருக்கிறது இதை மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மதியம் லஞ்ச் எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பராக வந்து சுட சாதம், கிரேவி, முட்டை, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது எல்லாம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப ஃபில்லிங் ஆகிடும். ஈவினிங் வரைக்கும் சூப்பராக தாங்கும். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். என்னென்னா வந்து அக்கா வெயிட் லாஸ் பண்ணால் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணோம்னா திரும்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுமா
அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் டீ காஃபி என்னால் நிறுத்தவே முடியல, குடிச்சிட்டே இருக்கிறேன், ஒரு நாளைக்கு தினமும் 2 3 டீ காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபேட் மட்டும் எப்படி குறைக்கிறது, பெல்லி ஃபேட் மட்டும் எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டீ காஃபிக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாலோட அளவுலாம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கை ஃபேட்டு பெல்லி ஃபேட்டுன்னு தனித்தனியாக நம்ம குறைக்கிறது வந்து கஷ்டம். நீங்கள் வந்து மெயினாக பாடி ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கையில் இருக்கிற ஃபேட் ஆகட்டும், பெல்லி ஃபேட் ஆகட்டும் சூப்பராக ரெடியூஸ் ஆகும். என்னென்னா ஒரு ஸ்டெப் மேலே என்னென்னா வந்து ஸ்டொமக்கான எக்ஸசைஸ் வந்து நீங்கள் இப்போ பாடி ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டொமக்கான எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். கைக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா கைக்கான எக்ஸசைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நார்மல் பாடி ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் ஆகும்போது எல்லாமே ஸ்லிம்மாக ஆகிடுவீங்க. ஸ்ட்ரக்சருமே பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருப்பீங்க. அவ்வளோதான் தவிர இதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி குறிப்பிட்ட பார்ட் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து பண்ண முடியாது. ஃபுல் பாடிக்குமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிங்க, சிஸ்டர் நம்ம வந்து ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து ஏறுமா வெயிட் போட்டுருமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? நம்ம கொஞ்சம் நாளைக்கு போகணும், இல்லை வீட்டிலே கூட எக்ஸசைஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நாளைக்கு பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆனவுடனே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஏன் பண்ணுறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டயட்டுன்றதை டயட்டாக நினைக்காம நம்ம ரெகுலர் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நார்மல் தினமும் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாகவும் மாறிடும். எக்ஸசைஸ்ன்றது நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம், தூங்குறோம், குளிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட எக்ஸசைஸும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து நம்ம வாழ்க்கை முறை தான், சரிங்களா? அதனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் தினமும் வந்து அதுக்கான ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வர்றதோ அதை ரெகுலர் பழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் போட தான் செய்யும். அது யாருக்காக இருக்கட்டுமே, நம்ம வந்து நல்ல டயட் இருப்போம், ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்போ வந்து நம்ம கலோரிஸ் வந்து பர்ன் ஆகும், அப்போ வெயிட் லாஸ் ஆகும். இப்போ நம்ம டக்குன்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம நார்மல் ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணலை, டயட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வெயிட் போட தான் செய்யும். இது எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக, அக்கா நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன, உங்கள் வீட்டுக்காரர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே வீடியோ பார்த்தவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. என் பேர் வந்து பார்த்திங்கன்னா பரணி, எங்கள் வீட்டுக்கார் பேர் கார்த்திகேயன். எனக்கு வந்து 2 பாப்பா இருக்குது. ஒரு பாப்பா 7th படிக்கிறா, 2வது பாப்பா வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பெரிய பாப்பா பேர் வந்து தேஜாஸ்ரீ, செகண்ட் பாப்பா பேர் வந்து ஸ்ரீலேகா. இது வந்து ஸ்ரீலேகா தான் அதிகமாக வந்து பேர் கேட்டிருப்பீங்க, ஏன்னா நான் அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருப்பேன் அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து மேல்மருவத்தூரில் இருக்கோம். இங்கே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இதுதான் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் அப்பப்போ மட்டும் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், சரிங்களா? இதான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பட் வந்து ஸ்கூலுக்குலாம் நான் வேலைக்கு போகல, வீட்டிலே தான் பார்த்திங்கன்னா இருக்கேன். கொஞ்ச நாளாக இப்போ பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் கற்றுக்கிட்டு நான் வீட்லேயே வந்து இப்போ ஒர்க்கிங்லாம் வெளியில் போனால் பாப்பாங்களை பார்த்துக்க முடியல. அதனால் அவங்களோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக நான் வீட்டிலே பார்த்திங்கன்னா பார்லர் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஜஸ்ட் ஒரு 2-3 மந்த்தாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து கற்றுக்கிட்டேன், கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், அவ்வளோதான். இவ்வளோதான் என்னுடைய பர்சனல் டீட்டெயில். நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டியாக வீட்டில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம்லாம் கூட ஓகே தான், நார்மலாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு சிசேரியன் பாப்பா, செகண்ட் வந்து நார்மல் டெலிவரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 year கழிச்சு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணது. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஒவ்வொரு டெலிவரிக்குமே வந்து எனக்கு வந்து ஓவர் வெயிட் போடும். செகண்ட் டெலிவரி, ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு ஓவர் வெயிட் போட்டேன், அதுக்கப்புறம் செகண்ட் டெலிவரிக்கு ஓவர் வெயிட் போட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணது தான் இது. நான் போடுற ஃபோட்டோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து 100% இருந்ததை இப்போ நான் எப்படி குறைச்சிருக்கேன், நான் எப்படி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டேன், இதை தான் உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஃபேட்டாக இருக்கும்போது அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, எப்படி வெயிட் லாஸ் பண்ண தெரியாமல் எப்படியாவது பண்ணணும் ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரெகுலராக அனுப்பிச்சி விடுங்க. லிங்க் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க வீடியோ தொடர்ந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்களும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். கேட்ட கேள்விக்கெலாம் உங்களுக்கு வந்து பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஓகேங்களா? வாங்க, சாப்பாடு ஆறிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்லாமா? நாளைக்கு வந்து அக்கா எக்ஸாம் எழுத போறாள்ல, சண்டே வீட்டுல இருந்து போற அனுப்போம். அது ஏதாச்சும் விட்டு போட்டாங்க, ஏதாச்சும் என்ன சொல்லுவா? அப்பா கிட்ட ப்ளீஸ் காலையில மட்டும் அக்கா கூட்டிட்டு அப்புறம் கூட ஆஃபீஸ் வரப்போ ப்ளீஸ் பண்ண என்ன சேட்டியும் பண்ண மாட்டேன்ப்பா. அம்மாவும் ஜிம்முக்கு இது மேக்கப் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுன்னு இருக்கும். எங்கேயோ வச்சுருக்கோம், வீட்டில் போர் அடிக்கும், எல்லாரும் அங்கேயாச்சும் போயிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் நான் போர் ஆகும் அப்படின்னு சொல்ல போறேன். அப்படி ஆக்டிங் பண்ண போறியா? ஐயோ சரி, தெரியல, பார்க்கலாம் நாளைக்கு. சரி.
இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா இந்த எக்ஸாம் எழுத போயிருக்கா இல்லைங்களா, அதனால் ஈவினிங் அவங்க அப்பாவால் கூட்டிகிட்டு வர முடியலையா, அதனால் வந்து நாங்கள் வந்து போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற டவுட் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சர்லாம் பண்ணிட்டேன். எப்படி எழுதுன? நல்லா எழுதுனேன். சூப்பராக எழுதுனியா? 2 எக்ஸாம் பாஸ் ஆகிடுவியா? ஆயிடுவேன். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு கொஸ்டின் ஏன்? அது படிக்காத வந்துருச்சு. படிக்காது வந்துச்சா? படிக்காது வரல, நீ படிக்கல அதை. இதான் அந்த ஸ்கூல் எக்ஸாம் எழுதின ஸ்கூல். காடெல்லாம் இருக்கிற இடத்துல வச்சுக்கிறாங்களேம்மா. இல்லை ஹாய் சொல்லு. ஏய் ஹாய் சொல்லு. பாப்பா எக்ஸாம் எழுதின ஸ்கூல் இது தான். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இருக்கிற லொக்கேஷன் வந்து. டாடி டாடி எங்கே போகிற? என் அப்பா வந்து பார்த்து அப்பா வண்டிக்கு போகிற? இவ்வளோ நேரம் யார் வண்டியில் இருந்த? ஓடு. ஐயோ என்ன ஒரு குதி. நான் அப்பா வண்டி போயிடுறேன். நானும் போயிடுறேன். வேணாம் வேணாம். அப்போ வாங்கி தரோம். என்ன வாங்கி தரோம்? ஏன் நான் வாங்கி தர மாட்டேன். அப்போ தான் வாங்கி தர மாட்டேன். அப்பா வாங்கி தரோம். என்ன சொன்னேன்? வாங்கி தர மாட்டேன். நான் வாங்கி தந்ததே கிடையாதா? தந்திருப்பேன். ஆனால் அப்பா போகிறாங்க. வீடியோ எடுப்போம். அவங்க அப்பாவை பீட் பண்ணது காரணமே வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடைக்கு கூப்பிட்டு போவாருன்னு தான். ஏன்னா நான் தனியாக இருந்தேன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதனால தான் சொல்கிறாங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பார்த்தீங்க பைபாஸில் வந்து இவ்வளோ எப்படி சொல்கிறது, பக்கத்துலேயே பஸ் எல்லாம் போகும். எனக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் கண்டிப்பாக. இந்த பொண்ணு எந்த இந்த பொண்ணு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் எந்த இல்லம்மா? போங்கப்பா. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் போதுங்க அப்படியே சொல்லுங்க. ஆமா என் ட்ரெஸ் ஏன் ட்ரெஸ் ஏன் ஸ்கூல் போட்டே கிடையாதா நீ? அது போடுவேன். இது புது ட்ரெஸ் இல்லை, நீ போட்டுட்டல. நான் ஒரு டைம் தான் போட்டேன். நான் ஒன்று போடுறேன். அம்மா நான் கடையில் இல்லை. அம்மா அவன் அம்மா நினச்சிட்டு அவனு போய் கட்டிப்பிச்சிட்டேன். நீ பார்க்கலையா? ட்ரெஸ் நாளே வந்து போச்சு. அப்படியே அக்கா போய் கட்டிப்பிச்சிட்டேன். அம்மா நினச்சிட்டா? மம்மி நான் போடுறேன். உன்னோட இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது. சரி போட்டுக்கோ. ஆனால் நீ யாரும் எடுத்துக்க முடியாது. கடைசி வரைக்கும் அதை நடக்காது. படி கணக்கு கூட நினச்சி பார்த்துடாத. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. என்னால் வந்து ஜிம்முக்கு எப்படா போகிறது அப்படின்னு யோசித்தேன். சரி 6 மணிக்கு நம்ம ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுடலாம், ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்த உடனே ஓட்ஸ் கஞ்சி வச்சுட்டு அது கூட வந்து நம்ம மதியம் வச்ச கிரேவி கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் பாப்பா ஆப்பிள் கொஞ்சம் அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டா, எக்ஸாமில் சாப்பிட முடியலமான்னு. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சியும் ஓட்ஸ் கஞ்சியும் அதுக்கப்புறம் வந்து ப்ரக்கோலி கிரேவியும் நான் தொட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இன்னையோட டே எனக்கு இப்படி தான் பிஸியாக போச்சு. என்னுடைய டயட்டுமே சூப்பராக வந்து நான் முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னும் சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.